இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ பி சி டி உடைய 4 பேர்த்தோட வயசுடைய சராசரி 45 அப்படிங்கிறாங்க. தற்போது இ என் கூட சேர்றாரு. இப்போ இ என் கூட சேர்ந்தா இப்ப சராசரி 49 அப்படிங்கிறாங்க. அப்ப இ உடைய வயசு என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? சோ எப்பவுமே சராசரி சொன்னாங்களா? சோ இங்க 4 பேர் இருக்கிறாங்க. அப்ப சராசரி 45. 45 இன்டு 4 = 180. அதாவது இது 5 வருஷத்துக்கு முன்னாடி. இது அதாவது இந்த 4 பேர்த்தோட வயசு பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி 180. அப்போ இப்ப தற்போது வயது கொண்டாடுறோம்னா என்ன பண்ணும்? ஒவ்வொருத்தருக்கும் 5. இவருக்கும் 5 வயசு, இவருக்கும் 5 வயசு, இவருக்கும் 5 வயசு, இவருக்கும் 5 வயசு. 4 5 20. அப்ப 20 வயசு கூட்டணும். 20 வயசு கூட்டணுமா 200. மொத்தமா இப்ப 4 பேர்த்தோட வயசு தற்போது கூட்டணுமா 200. டோட்டலா 200 வரும். சோ தற்பொழுது இ வந்து இந்த 4 பேர்த்து கூட சேர்றாரு. இப்ப அவங்களுடைய வயசு சராசரி 49 அப்படிங்கிறாங்க. சோ அப்ப நம்ம சராசரி என்ன பண்ணணும்? மொத்தம் எத்தனை பேரோ அத்தனை பேர் பெருக்கணும். அப்ப 49 × 5 = 245. சோ அப்ப இந்த 4 பேர்த்தோடைய மொத்த வயசு 200. இந்த 5 பேர்த்தோடைய மொத்த வயசு கூடுதல் 245. சோ அப்ப மைனஸ் பண்ணா, அதாவது இந்த 245ல இருந்து இந்த 5 பேர்த்தோடைய வயசு 245ல இருந்து மொத்த வயசு அதுல இருந்து 200 மைனஸ் பண்ணுமா, 245ல 200 போயிடுச்சுன்னா மீதி 45. சோ இதுதான் இ உடைய தற்போதைய வயது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ அதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிருக்க ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அதாவது 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ பி சி டி உடைய வயதுகளின் சராசரி 20. இப்போ இ எங்க கூட சேர்றாங்க. இப்போ அங்க வயது சராசரி 30 அப்படின்னா இ உடைய வயது என்ன கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிருக்க ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.